ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனியும் கார்த்தியும் எந்த தப்புமே பண்ணலை, நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு விஜய்கிட்ட சொல்கிறாங்க, எல்லா தப்புமே நீ பண்ணியிருக்கிற, அதுக்குள்ளே எல்லா ஆதாரமும் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட்டு வைக்கக்கூடாது. ஆனால் நீ ஒரு பொண்ணுங்கிறனால தான் நான் உன்னை விடுறேன். ஆனால் இந்த அளவுக்கு நீ அதாவது நேரத்தை வீணடிச்சதுக்காக உனக்கு நான் அபராதம் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கு மேலேயும் நீ அந்த குடும்பத்தை எந்த வித தொந்தரவும் பண்ணக்கூடாது. அப்படி நீ ஏதாவது தொந்தரவு பண்ணேன்னா அதுக்குள்ள தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிடவும், இதை கேட்டதுமே நீதிபதி இப்படி நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, இதுக்கு எல்லாத்துக்கான அந்த வீரா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட மொத்த கோபமும் வீரா மேலே தான் திரும்புது. இந்த பாலாஜி எங்கே இருந்தால் வந்தானே தெரியலையே, அவனை தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது இந்த வீரா கைக்கு அவன் எப்படி கிடைச்சானே தெரியலையே, இவனை வச்சு தானே இந்த கேஸையே இப்படி உடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எரிச்சலோடு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா விஜயோட அம்மா ஓடி வராங்க. என்ன விஜய் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவும், ஆமாம் இப்போ கேட்டுட்டீரு, இது எல்லாத்துக்கான அந்த பாலாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வீராவும் பிருந்தாவும் பாலாஜிக்கு நன்றி சொல்கிறாங்க. நீ மட்டும் கரெக்டான இடத்துல இந்த மாதிரிக்கு சாட்சி சொல்லலைன்னா கண்டிப்பாக எங்களால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அதனால் உனக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், உன்னை நான் அடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், அப்போ பாலாஜி சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்காம தான் இந்த மாதிரிக்கு நான் இருந்துட்டேன். ஆனால் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் என்ன தப்பு பண்ணாலும் சரி தான், அவளை நான் ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வீராவும் சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் இத்தனை நாள் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்னுமில்லாவது அவள் திருந்துவான்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னுமில்லாது விஜயும் நீங்களும் சேர்ந்து அதாவது நல்லபடியாக குடும்பம் நடத்தணும், அவளுடைய மனசும் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அடுத்து வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ பாலாஜி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, விஜய் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம், வா நீ என் கூட வந்துரு அப்படிங்கும் போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வீரா கூட வந்துக்கிட்டு எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லியிருப்ப அப்படிங்கும் போது, என்ன விஜய் நான் சாட்சி சொன்னேன், நான் நடந்த உண்மை தானே சொன்னேன் அப்படிங்கும் போது, நீ எதுக்காக சொன்ன, நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல, உங்களை எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டு நான் உங்க கூட சேர்ந்து வாழறதுக்காக வருவேன் நான் சொல்லியிருந்தோம்ல, அப்புறமா எதுக்காக அந்த வீராவுக்கு கூட நீ, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எல்லா ஆதாரத்தையும் நீ நிரூபிச்சிருக்கிற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணன அப்படிங்கும் போது, ஏன் விஜய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, உன்னை எனக்கு பிடிக்கும் விஜய், நீ என் உயிர், நீ எனக்கு வேணும் அப்படிங்கவும், உனக்கும் அந்த கார்த்திக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிட்டே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, அந்த குடும்பத்தை ஏதோ பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட இருந்து வந்த, ஆனால் நீ என்னன்னா அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆனாலும் பரவாயில்ல, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் விஜய், வா அப்படிங்கவும், விஜய் பாலாஜிகிட்ட பயங்கரமாக திட்டிக்கிட்டு அங்கேருந்து நேராக பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வீட்டுக்கு வராங்க. அப்போ இங்கே எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கவும், அப்போ வாசலில் நின்றுக்கிட்டு அவங்க கார்த்தி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காத்தவும், என்னது என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. பார்க்கும்போது விஜய் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயும் அவங்க அம்மாவும் நின்றுட்டு இருக்கவும், அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, விஜய் வா நம்ம போயிடலாம், ஏற்கனவே கோர்ட்டில் இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படி மட்டும் பண்ணணும்னா அப்புறம் நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, நீ வேணா போமா நான் அங்கேருந்து வரமாட்டேன் அப்படிங்கும்போது விஜயோட அம்மா ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துருந்தாங்க. வந்ததுமே நீ எதுக்கடி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே பிருந்தா சொல்கிறாங்க, என்ன வள்ளியுமே அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அவள் ட்ரெஸ் எல்லாம் இங்கே தானே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பா போலுக்கு அப்படிங்கவும், ஓஹோ அதுக்கு தான் நீ வந்திருக்கிறியா, அதுக்கு கூட நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ இங்கே இரு, உனக்குள்ளதும் உங்கள் அம்மாக்குள்ளதும் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன், என்னமோ வரும்போது ஒன்று பெட்டி பெட்டியாக எடுத்துகிட்டு வந்த மாதிரிக்கு தான், வரும்போது 2 பாவடை தாவணியோட வந்த, உங்கள் அம்மா அது கூட இல்லாமல் உடுத்தின சேலையோட தான் வந்திருக்கிறா, ஆக மொத்தம் நீ எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான், ஆனாலும் பரவாயில்ல போனா போகட்டும், அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தரேன், 2 பேரும் வாரிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது, நான் ஒன்றும் அந்த துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக அங்கே வரல, நான் கார்த்தி மச்சானோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன்னு சொல்கிறாங்க, என்ன உனக்கு நீதிபதி தீர்ப்பு வழங்கினது உனக்கு காதில் கேட்கலையே என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்தேன்னா உனக்கு தண்டனை கிடைக்குன்னு சொல்லியிருக்காருல, இப்போ நான் மட்டும் ஒரு கேஸை கொடுத்தா போகிறோம், நீ அப்புறமா வாழ்நாள் ஃபுல்லாக நீயும் உங்கள் அம்மா உள்ளே தான் கிடக்கணும், ஆனாலும் பரவாயில்ல நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே என்ன மச்சான் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, கார்த்தி மச்சானை விட்டுட்டு என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லவும், என்னடி நீ நினச்சிட்டு இருக்கிற, திரும்பவும் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு பிருந்தா கோவத்தோட சொல்லவும், இங்கே பாரு ஏற்கனவே உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ அங்கே பார்த்தோம்னா பாலாஜி வந்துருந்தாங்க. வந்ததுமே விஜய் நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிறா, நான் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, அந்த பாரு உன் புருஷன் வந்திருக்கிறாம்ல, அவன் கூட ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கவும், அப்போ உடனே விஜய் பாலாஜிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவலாம் அந்த விஷயத்தில்
வந்து தலையிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, என்ன விஜய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, வா நம்ம வந்து சந்தோஷமா வாழலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டு இருக்கவும், பாரு உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கிறான், அவனை விட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு வீரா சொல்லவும், அப்போ விஜய் வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா நீங்களாவது நான் சொல்கிறது கேளுங்க மாமா, என்ன இந்த வீட்டு மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கங்க மாமா அப்படிங்கும்போது, என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்குது, இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிக்கிட்டு எங்களை வந்து ஏமாற்றிருக்கிற, எங்கள் குடும்பத்தையும் பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கிற, இங்கே பாருமா நான் சொல்கிறது கேளு, நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு, அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் பிருந்தாவையும் இன்னும் சந்தோஷமாக வாழ விடு, ஒன்னால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு, ஆனாலும் சரிதான், நீ வந்து உனக்கு ஏதாவது நஷ்டம் வேணுமா சொல்லு, நான் வேணா பணம் காசு தரேன், ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே நீ வந்து கேட்டுட்டு நிற்க முடியாது, இதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு உனக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் கெட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கிறனால தானே இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிறேன், நான் கெட்டின தாலியை ஒழுங்கு மரியாதையை கலட்டி கொடுத்துட்டு அந்த இருக்கிறான் பாரு உன் புருஷன், அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், கார்த்தி மச்சான் அதை மட்டும் நீங்கள் கேட்டுறாதீங்க அப்படிங்கவும், உடனே வீரா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி நீ சொல்கிறதான் கரெக்டு, இவ கழுத்தில் கிடக்கிற தாலி இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையை தாலியை கழட்டி கொடுத்துட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு வீரா சொல்லவும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், கார்த்தி மச்சான் கட்டினா என் கழுத்தில் கட்டினா தாலியை நான் கழட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ வீரா வந்து அவங்க தாலியை கழட்டுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து வீராட்ட கொஞ்சம் அமைதியாக இரு வீரா அப்படிங்கும்போது, இல்லைங்க இவகிட்டலாம் இப்படிலாம் பேசுனா எந்த வித இதுவும் கிடையாது, அதனால இவகிட்டலாம் இப்படி தான் வந்து நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டுறதுக்காக போகிறாங்க. அப்போ விஜய் வந்து கழட்ட விடாமல் அவங்க தடுத்துட்டு நிற்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, விஜய் நான் சொல்கிறது கேளு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு எந்தவித சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அதனால அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு வா, நம்ம அங்கேருந்து போயிடலாம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, இதனால நம்மளுக்கு தான் வந்து ஏதாவது பிரச்சனை வரும், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு விஜயோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, உன் பொண்ணை நீ ஃபஸ்ட்டே ஒழுங்காக வளர்த்துருந்தேன்னா அவள் இந்த அளவுக்கு வந்திருப்பாளா என்ன, அவளை தூண்டி விட்டு அவளை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தது நீ தானே, ஒன்னால தான் இன்றைக்கி உன் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, முதல்ல ஒன்றை வந்து அடித்து சாட்டியிருந்தா கரெக்டாக வந்திருக்கும், அப்போ நீ உன் பொண்ணை ஒழுங்காக வளர்த்துருப்ப, உன் பொண்ணை வளர்க்க தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு என்னென்னா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா வந்துருவாளா என்ன, பாரு ஒன்னாலதான் உன் பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்ப விஜயோட அம்மா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, விஜய் வா விஜய் நம்ம போயிடலாம், அதாவது கார்த்தி கட்டின தாலி நீ கழட்டி கொடு அப்படிங்கும் போது விஜய் வந்து நான் கழட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா பாலாஜி சொல்லிட்டாங்க, வா விஜய் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க, அங்க பாரு விஜய் நீயா போயிட்டேன்னா சரி, உனக்கு பணம் வேணாலும் கேளு நான் தாரேன், ஆனா வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்புறமா நானே வந்து உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே விஜயோட அம்மா வந்து பயப்படுறாங்க, இவங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு தான் தண்டனை கிடைக்கும், ஏன்னா தப்பு ஃபுல்லாகவே நம்ம மேலே தான், அதை ஆதாரத்தோட இந்த வீரா வந்து நிரூபிக்கவும் செய்துட்டா, இதனால நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும், இது ஏன் அந்த விஜய் வந்து இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வள்ளி வந்து பலார்னு அரையிறாங்க, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து அவங்க வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி அவங்க வெளித்தலை விடுவோம், விஜய் வந்து கீழே வந்து விழுறாங்க. அப்போ விஜயோட அம்மா வந்து வா விஜய் நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை இப்படி அடிச்சு வந்து வீட்டை விட்டு என்னை துரத்தி விட்டுட்டீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, போ உன்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கோ, ஏற்கனவே நீ செஞ்சதுக்கு தான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து இருக்கிற, இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு மாறன்னு சொல்லவும், அப்புறம் ராமச்சந்திரன் சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போகலாம், ஏற்கனவே ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, இதுக்கு மேலே போறதுக்கு ஒன்றும் கிடையாது, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம், இவ அப்படியே போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து இவங்க எல்லாருமே கோபத்தோட போறாங்க. அடுத்ததான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி